விரல் நுனியின் வித்தையிலே புதுச்சேரியின் வரலாற்றை மாற்றி எழுத காத்திருக்கும் நமது புதுச்சேரி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். போராடி போராடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் நம் மீனவ மக்களின் போராட்டம் என்று முடிவு பெறுமோ என்ற ஏக்கத்துடனும் நம் வாழ்வில் என்று ஏற்றம் பெறுமோ என்ற பெருமிதத்துடனும் நம் ஒவ்வொருவரின் முகங்களிலும் ஏதேனும் இந்த அரசியலில் நமக்கான மாற்றம் கிட்டிவிடாதா என்ற எண்ணத்துடனும் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் நினைப்பது என்னவென்றால், இந்த புதுச்சேரியிலே மூன்றாவது பெரும்பான்மை சமூகமாக திகழ்கின்ற நாம் இதுவரை அரசியல் அங்கீகாரம் பெறாமல் இருக்கின்றோம். ஒவ்வொரு கட்சியிலும் நம் கழக தோழர்கள், நம் சமுதாய தோழர்கள் இல்லாமல் இருக்கிறார்களா? எல்லா கட்சியிலும் அந்த நாள் முதல் இன்று வரை பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த கட்சியிலாவது நம் அனைவருக்கும் மீனவ தலைவர் என்ற ஒரு பதவியை தவிர வேறு ஒரு பதவியோ அல்லது ஒரு உயர்ந்த பதவியோ தர எந்த கட்சியாவது தயாராக உள்ளதா? இல்லை. இதுதான் நமது விடையாக இருக்கும். நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, மீனவர் அணி தலைவர் அப்படின்றவாங்க. ஆப்பா, அது கொடுத்துட்டா போதும், நம்மளுக்கு நம்மளோட பெருமை பெரிய லெவலுக்கு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இந்த மீனவர் அணி தவிர ஏன் ஒரு கட்சியோட தலைவராவோ செயலாளராவோ ஒரு கட்சியோடைய பொருளாளராவோ இல்ல மற்ற பதவிகளை வகிக்கிற தகுதி நமக்கு இல்லையா? இது ஏன் இந்த ஆளுகின்ற அரசுக்கும் ஆண்ட அரசுகளுக்கும் தெரியாமல் இருக்கிறது? மீனவர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம். இன்று மீனவர்கள் புறப்பட்டு விட்டோம். அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் என்னும் மீனவருக்கான ஒரு கட்சி மீனவரின் வாக்குகளை ஒரு சேர ஒருமித்து இவ்வாட்சியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர, இப்புதுச்சேரியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர தயாராக இக்கழக தோழர்கள் புறப்பட்டு விட்டனர். அது சரிங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் புயல் வந்தது. புயல் குண்டு ஏத்துனாங்க. புயல் வந்தா மீனவர்களுக்கு பாதிப்பு வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க எல்லா சமூகத்தினருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, இந்த புதுச்சேரியில 6 தொகுதியில எம்எல்ஏவை நிர்ணயிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை நிர்ணயிக்கிற இடத்துல இந்த மீனவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். நம்மளுடைய அந்த 6 தொகுதியில இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நமக்காக எதுவுமே சட்டமன்றத்திலோ அல்லது பொது அதிகாரிகளிடையோ நம்ம தேவைகளை கேட்டு பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இல்லை. அவர்களுடைய சுய லாபத்திற்கும் அவர்களுடைய சுய நலத்திற்காகவும் மட்டுமே இந்த பதவிகளை பயன்படுத்தி வருகிறார்கள். புயல் வரப்போது நல்லா தெரியும். காலாப்பட்டு பகுதியில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பு அதிகமாயிடுச்சு. கடல் அரிப்பு அதிகமாகி நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் வந்து கடலோட போயிடுச்சு. இந்த போன படகுகளை மீட்டு தர கோரியும் எங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு, இந்த பாதிப்பை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலாப்பட்டு பகுதி மக்கள் வந்து சாலை மறியல் பண்றாங்க. இந்த சாலை மறியலில் என்ன பண்ணிருக்கணும், அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிருக்காங்க, முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கணும். புயல் வரப்போகுது, இந்த மீனவ மக்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் வரும், அந்த பாதிப்புகள் இருந்து அந்த மக்களை நாம காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னு மீன்வளத்துறையும் சுகாதாரத்துறையும் அணுகி என்ன அந்த மக்களுக்கு பாதுகாப்பை நிர்ணயம் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா பண்ணாங்களா? இல்லை. என்ன பண்ணாங்க? எல்லாம் அடிச்சுட்டு போன பிறகு நாங்க ரோட்ல வந்து எங்களுக்காக போராட்டத்தில் உட்கார்ந்த பிறகு அங்க இருந்து வராரு, தூங்கி எழுந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு எம்எல்ஏ வந்து நிக்கிறார். வந்து நின்று என்ன, வாங்க வாங்க, அவருடைய சாமர்த்தியம் பாருங்க. ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கோம், நம்ம ரோட்லயே விட்டா பிரச்சனை அதிகமாகும், வாங்கலாம் கலரம் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார். நம்ம மக்களும் என்ன பண்ணாங்க, யோசிக்கவே இல்லை. இல்ல நீங்க இங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம், என் கூட இங்க உட்காரு, இந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன தீர்வோ சொல்லு, அதிகாரிகளை இங்க வரவே எங்களுக்கானதை இங்க வச்சு முடிங்க அப்படின்னு கேட்கிற மக்களா நாம இல்லை. நமக்காக கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. இன்று வரை நாதியற்ற சமூகமாக இந்த புதுச்சேரியில வளம் வந்து கொண்டிருந்தான் இருக்கிறோம். இவர் கடலோர கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து என்ன பண்றாருன்னா அதிகாரியை கூப்பிடுறாரு. சார், போன வருஷம் புயல் வந்தது இல்ல, இந்த போன வருஷம் புயல்ல பாதிக்கப்பட்டது எத்தனை வலை போயிருக்கு
போயிருக்கு, எத்தனை படகு போயிருக்கு, எழுதி கொடுத்தாங்களே, எத்தனை பேருக்கு நிவாரணம் கொடுத்தீங்க? நான் கேட்டேன், இது எங்க சார் நீங்க பண்ணியிருக்கணும்? நீங்க பண்ண வேண்டிய இடம் ஒண்ணு உங்க ஆபீஸ்ல அதிகாரியை கூப்பிட்டு பேசியிருக்கணும், இல்ல அதிகாரி ஆபீஸ்ல நீங்க போய் பேசியிருக்கணும். இங்க வந்து இப்ப சீன் போடாதீங்கண்ணா, வாயை முடுங்க, நீ பேசாத, நீ பேசாதன்னு சொல்றதுக்கு நீ யார்? நான் ஓட்டு போட்டு தான் நீ எம்எல்ஏ. நான் ஓட்டு போடலைன்னா அந்த இடத்துல நான் இல்லைன்னா நீ எம்எல்ஏ கிடையாது. முதல்ல அதை மனசிருக்க. மக்களுக்கு உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கிய நான் கேட்க தகுதியற்றவள் என்றால் இங்க யார் உன்னை கேட்பது? இது மட்டுமா? இன்னுமே இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு சொல்றாங்க. இடஒதுக்கீட்டால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இது ஏதோ ஒரு கணக்கீட்டில் உங்க இஷ்டத்துக்கு 2% தந்துடுறாங்க. அன்னைக்கு வந்து இருந்தவர்களுக்கு என்ன அதை பத்தி புரிதல் இல்லை, அதனால அந்த 2% வந்து வாங்கிட்டாங்க. ஆனா இன்று நம்ம நிறைய படித்த இளைஞர்களும் படிக்க வைக்க துடிக்கின்ற தகப்பன்மார்களும் பெற்றோர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இடஒதுக்கீட்டால் என் குழந்தைக்கு தகுதி இருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஆனால் இந்த கல்வியில் ஒதுக்கப்படுகின்ற நிலை, வாய்ப்பு கிடைக்காத நிலை உருவாகுகிறது என்ற இயக்கத்தினால் அனைத்து மீனவர் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதனுடன் அனைத்து அகில இந்திய சிங்காரவேல முன்னேற்ற கழகத்தின் முன்னிலையில் செங்கோடி ஆர்ப்பாட்டத்திலும் நாங்கள் முன்வைத்த ஒரே கருத்தும் 2%லிருந்து 10% எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும், எங்கள் இடஒதுக்கீட்டை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்றுதான். இது மட்டும் இல்லைங்க, கடற்கரை